சிவபெருமானே தன் கைப்பட எழுதிய நூல்தான் திருவாசகம். அப்ப திருவாசகம் எப்படி ஒரு உயர்ந்த நூலுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இந்த ஒப்பற்ற நூலை நமக்கு தந்தவர் மாணிக்கவாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருவாசகத்தை படிக்க படிக்க உள்ளம் உருகும், உயிர் உருகும். அதனாலதான் சொன்னாங்க திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லிட்டு. திருவாசகத்துல ஒவ்வொரு வரியையும் படிக்கிறப்ப சிவபெருமானே நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி உணர்வோம். அந்த அளவுக்கு சிவபெருமான் மீது அன்பையும் பக்தியையும் காதலையும் ஊற்றி எழுதியிருக்காரு மாணிக்கவாசகர். இவ்வளவு சிறப்போ இந்த திருவாசகத்தை நம்ம மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சு பாடி வெளியிட்டிருக்காரு. டெல்லியில ரீசெண்டா நடந்த பொங்கல் விழால பிரதமர் மோடி முன்னாடி ஜிவி பிரகாஷ் அவர்கள் திருவாசகத்தை பாடியிருந்தாரு. அந்த பாடல் இப்போ வெளியாயிருக்கு. அதோட லிங்க் என்னோட பயோல இருக்கு. இல்ல உங்களுக்கு லிங்க் செப்பரேட்டா வேணும்னா கமெண்ட்ல லிங்க் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். கட்டாயம் திருவாசகத்தை கேட்டு பாருங்க, உங்கள் உள்ளத்தையே கரைக்கும். அன்பே சிவம்.